பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட ஒரு நல்ல தெய்வ வார்த்தையை தியானிக்கும்படியாக திருப்பிக் கொள்ளலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஹல்லேலூயா. நீங்க ஊழியம் செய்கிறவர்களா இருந்தாலும் சரி, அல்லது இன்னும் ஊழியம் செய்ய போறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல விசுவாசிகள் சீஷர்களாவோ இருந்தாலும் நீங்க சரி, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜாக்கிரதையா இருக்கல, அசதியா இருந்தீங்க அப்படின்னா பிசாசு உங்க வாழ்க்கையில உங்க ஊழியத்துல களை விதைப்பான். ஹல்லேலூயா. பிசாசு வருவதற்கு பெரிய இடம் என்னன்னா நம்ம அசதியா இருக்கிறது தான். அதனாலதான் ஆண்டவர் இன்னொரு இடத்துல சொல்றாங்க, பிரசங்கி 10:1, செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணுமே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஹல்லேலூயா. செத்த ஈக்கள் தைலக்காரருடைய பரிமள தைலத்தை என்ன செய்யுமா, செத்த ஈ அந்த பரிமள தைலத்துக்குள்ள விழுந்தாலே அந்த தைலம் ஃபுல்லா கெட்டு போயிடும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாங்க. அப்போ ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்ற பேர் பெற்றவரு ஒரு சொற்ப மதியனத்தினால, ஒரு சின்ன விஷயத்துக்கு இடம் கொடுக்கறதுனால அவனுடைய அபிஷேகம் முழுவதும், அவனுடைய தலையில இருந்த, அவன் மேல இருந்த தரிசனம் முழுவதும் என்ன செய்யும், எல்லாமே வேஸ்டா போயிடும். பிசாசு களை விதைப்பான்னு சொல்லி ஆண்டவர் அந்த நல்லவங்களை பார்த்து சொல்றாரு. அதனாலதான் ஒவ்வொரு நாளும் நீங்க ஜாக்கிரதையா இருக்கும்படியாக ஆண்டவர் உங்களை இந்த ரோமர் 12:11 வசனத்தின்படி உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா. அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள், ஆவிலே அனலா இருக்கும்படியே ஆண்டவர் உங்களை அழைக்கிறாரு. ஹல்லேலூயா. பாருங்க, சிம்சோன் பாருங்க, அவ்வளவு பலம் பொருந்தியவனா இருந்தான். எல்லாம் பெலிஸ்தியர்கள் எல்லாம் அவனை கண்டு பயப்படுறாங்க. ஆனாலும் ஒரு பெண்ணுக்கு அவனுடைய இச்சையினால விழுந்து போகிறான். ஒரு பெண்ணுக்கு அடிமையாகி அவனுடைய ரகசியங்களை ஒரு பெண்ணுடைய மடியில என்ன செய்யறான், படுத்துட்டு எல்லாவற்றையும் சொல்லுகிறான். ஹல்லேலூயா. அவன் சொன்னதுனால அவனுடைய அபிஷேகம், அவனுடைய பலம் எல்லாம் என்ன செய்யுது, போயிட்டு அவன் தோற்று போனவனா நிக்கிறான். அதனால உங்களுக்குரிய காரியங்களை, தேவன் கொடுக்கிற ரகசியங்களை, திட்டங்களை கூடுமானம் மட்டும் இல்ல, யார்கிட்டயும் சொல்லாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க அதை ரகசியமா வைத்து செபிங்க. ஆண்டவர் உங்கள் கொடுத்த தரிசனத்தின்படி உங்களை நடத்துவார். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.